எடப்பாடி பழனிசாமியும் நரேந்திர மோடி பிரதமராக இருக்கும்போது நல்ல உறவு தானே இருந்துச்சு. ஆனால் அப்பயும் புயல் நிதி கொடுக்கலையே, ஏன் அதை பற்றி யாரும் பேச மாட்டேன்றீங்க? அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சுமூக உறவு வச்சுக்கிட்டு ஒரே கூட்டணியில் இருக்கும்போது கூட உங்களுக்கு நிதி தரல நீங்களே சொல்லியிருக்கீங்க. அப்போ இது ஒரு ஏதோ எப்படி சொல்கிறாங்க, இப்படி பேசுகிறவங்க என்ன ஒரு புரிதலோடு இருக்காங்கன்னா, ஏதோ மாநில அரசு போய் கெஞ்சி வாங்கிட்டு வரணும், மாநில அரசு போய் மோடியை ப்ளீஸ் பண்ணி, தமிழில் சொல்லணும்னா அவங்கள தாஜா பண்ணிட்டு பணம் வாங்கிட்டு வரணுன்றது அது புரிதலே தப்பானது. இது உரிமை, மாநில அரசுடைய உரிமையை அந்த மரியாதையோடு ஒன்றிய அரசு கொடுக்கணும். இப்போ கேள்வி என்னன்னா, அப்படி ஒரு வியாக்கியானம் பேசுகிறதே தப்பு. நீங்கள் போய் சுமூகமான உறவு வச்சு தனிப்பட்ட விஷயத்துக்குன்னா போய் இப்படி கேட்கலாம். இப்போ நீங்களும் நானும் உபேந்திரன் சார் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக என்னை கூப்பிடுறீங்க, நான் ஒரு கட்சியுடைய பொறுப்பில் இருக்கிறவன், நீங்கள் கூப்பிட்டா நான் வரணுன்றது என்னுடைய கடமை. நீங்கள் என் கூட சுமூகமான உறவு இருந்தால் தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறது ஜனநாயகத்துக்கு அழகில்லை. அப்போது ஒரு மாநில அரசுடைய உரிமை தர மறுக்கப்படுகின்ற போது அந்த போராட்டத்தை வழிநடத்தி அதை எடுத்துகிட்டு போகிறது தான் முக்கியமானது. இப்படி பேசுகிறவங்க, அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுடைய ஆட்சி இருக்கும்போது, அவர் முதலமைச்சராக இருக்கும்போது மோடியோட சுமூகமான உறவில் தான் இருந்தார். அப்போ எல்லாமே கொடுத்துட்டீங்களா தமிழ்நாட்டுக்கு? மெட்ரோ ரயில் பணம் கொடுக்கல சார்.